கெட்டிமேளம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். துளசி பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அங்க வெற்றி வராரு. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து கிண்டல் அடிக்கிறாங்க. போடா போய் பேசு போங்கிறாங்க. கிட்ட போறதுக்கே ஏதோ ஒரு நடுக்கமா இருக்குதுன்றாங்கிறாங்க. பரவாயில்ல போடா போய் பேசினா எல்லாம் சரியா போயிடுங்கிறாங்க. சரி துணிச்சலா போறேன் அப்படின்னு சொல்லி போறாரு கவி. பஸ் வந்ததும் துளசி அங்க நின்னவங்க எல்லாரும் பஸ்ல ஏறிடுறாங்க. ஐயா தலைவா என்னப்பா பண்ணிட்டு இருக்க? அங்க பஸ்ல போறவங்களுக்கு டாடா காட்டிட்டு இருக்கிறியா? ஏப்பா இப்படி பண்ணுன? பஸ் எடுக்க போறாங்க, பஸ்குள்ளயாவது போய் பேசுங்க, போங்கண்ணே போங்க அப்படிங்கிறாங்க. வெற்றியும் எப்படியோ தொத்துக்கிட்டு பஸ் ஏறுறாரு. பஸ்ல ஏறினதும் துளசியவே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ 10 பேரை கூட நீ பந்தடுவ, ஆனா ஒரு பொண்ணை பார்த்து இப்படி பல்க் ஆகுறியே, பேசுனேன் போனேங்கிறாங்க. டேய் லவ் பண்ணி பார்த்தா தாண்டா என் கஷ்டம் என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும். போய் பேசுன்னு சொல்றது ஈஸிடா, போய் பேசி பார்த்தா தாண்டா தெரியும் கஷ்டம் என்னங்கிறது உங்களுக்கு புரியலடா. அண்ணே லவ் பண்றது எப்படிங்கிறத உங்களை பார்த்து தானே நாங்களும் களத்துல இறங்கணும். இப்ப மட்டும் நீங்க போய் பேசலைன்னா இதே பஸ்ல வேற ஒருத்தர் ஏறி உங்களை ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டே இருப்பானே. போங்கண்ணே பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, போங்க போய் பேசுங்க. ஏய் இப்ப பாருடா வெற்றியோட ஆட்டம் ஆரம்பம்டா. ரோஸ் கலர் சாரி மேடம் மா உன்னை பின்னாடி கூப்பிடுறாங்க பாருங்கிறாங்க. துளசி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது வெற்றி எதுவும் தெரியாத மாதிரி அந்த பக்கம் பார்த்துட்டு அப்புறம் கேட்குறாங்க. அடடா மேடம் நீங்களா? என் அத்தை பொண்ணு கமலின்னு நினச்சிட்டேன். அவங்க நடுக்காவேரி. உங்களை பின்னாடி பார்க்கும்போது எங்க அத்தை பொண்ணு கமலி மாதிரியே இருந்துச்சா, அதனால தான் நான் கூப்பிட்டேன். சரி நீங்க திரும்பிக்கோங்க மேடம். எல்லாம் வெற்றிக்கிட்ட என்னாச்சுனேங்கிறாங்க. டே இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருந்தனா என் நெஞ்சே வெடிச்சிருக்கும்டா. உங்க அத்தை பொண்ணு கமலியை நாங்க பார்த்ததே இல்லையேங்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு. அப்படியா? டேய் அப்படியே அடிச்சேன்னு வச்சுக்கோ, பஸ் விட்டு இறங்குனதுக்கு அப்புறமா யாருன்னு உனக்கு காட்டுறேன். பிரேக் போட்டதும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுறாங்க. டேய் ஏன்டா தொல்லை பண்றீங்க என் கூட வந்து அப்படின்னு. ஸ்டாப் வந்ததும் துளசி அங்க இறங்குறாங்க. பின்னாடியே வெற்றியும் இறங்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் இறங்குறாங்க. டேய் என் தேவதை இந்த தெருவில் நடந்து போகும்போது ஆஹா பூக்காத மரமெல்லாம் பூத்து குலுங்குதலடாங்கிறாங்க. அடா என்ன கவிதை, என்ன கவிதை. நடந்து போற அழக பாருங்கடா, அப்படியே திருவாரூர் தேர் மாதிரி இருக்குல்ல. இந்த சினிமா நடிகள்லாம் இவன் முன்னாடி ஒண்ணுமே இல்லடா. அவ கண்ணுல இருக்கிறது கருவில்லையா இல்ல காந்தமான தெரியலையடா, அப்படியே என்ன கட்டி இழுக்குதடா. ஐயோ தலைவா விழுந்துடாத. இதெல்லாம் உனக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, ஆனா நீ பெரிய கவிஞர் ஆயிடுவேன்னு பக்கவா இருக்கு. கவிதை அப்படியே அருவி மாதிரி கொட்டுதே. அன்னி மட்டும் ஓகே சொல்லட்டும், இவனை திருப்பதி ஓட்டி போய் ரெட்டை மொட்டை அடிக்கிறேங்கிறாங்க. ஏண்டா அப்படியா அப்படின்னு கேட்கவும் ஆமாங்க. நடந்து போய்கிட்டு இருக்கும்போது செருப்பு வாரந்துருது. துளசி செருப்பு எடுத்து கையில வச்சுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற வெற்றியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் முன் வச்ச காலை பின் வச்சுக்கிட்டு ஐயோ அப்படின்னு பின்னாடி வர்றாங்க. கையில செருப்பு வச்சிருக்காடாங்கிறாங்க. ஆமாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. துளசி அந்த வாரம் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே போட்டு மொண்டி நடந்து வராங்க. அப்பாடா ஏதோ ஒரு நிமிஷம் செருப்பால தான் அடிக்க போறாங்களோன்னு செருப்பு கட்டிட்டாங்க நான் நினைச்சேங்கிறாங்க. அடா ஆமாண்டா எனக்கு அப்படித்தாண்டா இருந்ததுங்கிறாங்க. வெற்றியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் செருப்பு கடைக்கு போறாங்க. என்ன தலைவா திடீர்னு செருப்பு கடைக்கு வந்துட்டீங்கிறாங்க. ஆமாண்டா லவருக்காக நான் செருப்பு கொடுக்கலான்னு வந்திருக்கேன்டா. யாரோ என்னென்னமோ கொடுத்து காதலை ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆனா நீங்க செருப்பு கொடுத்து காதலை ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்றது உண்மையான லவ் இருக்கே. இந்திய தொலைக்காட்சியிலேயே முறையா செருப்பு கொடுத்து லவ் சொல்றது நீங்க தான் தலைவாங்கிறாங்க. டே ஓவரா பேசினா அடிச்சிருவேன் பாத்துக்கோடா. என்ன சார் வேணுங்கிறாங்க. நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க. தலைவா நீ பார்த்து செலக்ஷன் பண்ணுங்கிறாங்க. ஒவ்வொரு ஜோடியா எடுத்து ஜோடி செருப்பு எடுத்து வச்சுக்கிட்டு டே என் தேவதைக்கு ஏற்ற சரியான செருப்பு இல்லைங்கிறாங்க. ஆனா இது நல்லா இருக்கு அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஒரு ஜோடி செருப்பு எடுக்கிறாங்க. ஆனா இந்த கலர் அவங்களுக்கு பிடிக்கலன்னா என்னென்ன பண்றதுங்கிறாங்க. மறுபடியும் ஒரு செட் எடுக்கிறாங்க. அந்த கலரும் பிடிக்கலன்னா என்னென்ன பண்றது. ஒருவேளை இந்த கலர் பிடிச்சிருந்து சைஸ் செட் ஆகலைன்னா என்னென்ன பண்றதுங்கிறாங்க. ஒரு 50-60 ஜோடி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. தெரு ஓரமா துளசி வர தடத்துலயே சின்ன கடையை போட்டுட்டாங்க. வெற்றி ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் கூவி அழைக்கிறாங்க. தரமான செப்பல், உங்க கலருக்கு ஏற்ற செப்பல், செப்பல் 50 ரூபாய், 1000 ரூபாய் செப்பல் 500 ரூபாய்க்கு வாங்கம்மா வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. சினிமா நடிகையில இருந்து சீரியல் நடிகை வரைக்கும் போடுற செப்பல் வாங்கம்மா வாங்கம்மா வந்தா வராது போனா கிடைக்கும். 20 ரூபாய்க்கும் கிடைக்கும் 10 ரூபாய்க்கும் கிடைக்கும் வாங்கன்னு கூவுறாங்க. துளசி வந்து செருப்பு எடுக்கலான்னு வந்து செருப்பு வாங்கி பாக்குறாங்க. இந்தாங்க இது காலையும் கிடைக்காது உங்க பரிசையும் கிடைக்காதுன்னு எடுத்து கொடுக்குறாங்க. மூஞ்சியை பாக்குறாங்க. துளசி மேடம் எடுத்துக்கோங்க வெறும் 60 ரூபாய் தான் அப்படிங்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க. துளசி டேய் அதுக்கு தான் ஓவரா பேசக்கூடாதுன்னு சொல்றது. இப்ப பாரு பேசாம போறாங்க பாருடா அப்படின்னு திட்டுறாங்க. வெற்றி மேடம் வாங்க வந்து வாங்கிட்டு போங்கன்னு சத்தம் போடுறாங்க. முகத்துக்கு கர்ச்சீப் கட்டிக்கிட்டு மேடம் இதை போட்டுக்குங்க உங்க காலுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு ஒரு ஜோடி கொடுக்குறாங்க. எதுவும் பிடிக்கலையா இதை பாருங்க. 2 மட்டும் இல்ல கடையில இருக்கிற எல்லா செப்பலும் உங்களுக்கு எது பிடிச்சதோ எடுத்துக்கோங்க மேடம். ஒருத்தர் 60 ரூபாய்ங்கிறாங்க, இன்னொருத்தர் 30 ரூபாய்ங்கிறாங்க. டேய் கொஞ்சம் பேசாம அமைதியா இருக்க மாட்டீங்களாடாங்கிறாங்க. மேடம் உங்களுக்காக ஃப்ரீ. துளசிக்கு கோவம் வந்துருது. வேண்டாம் எனக்கு போதும். வலு கட்டாயமா கம்மி ரேட்ல கிடைச்சா கண்டிப்பா அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கும். எனக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. துளசி ஐயோ இருக்கிற செப்பலையில என்ன தலைவா பண்றதுன்னு கேக்குறாங்க. ரோட்லயே கொண்டு வியாபாரம் பண்ண வேண்டியதானா? வாங்காத செப்பலுக்கு என்ன பில்டப். தலைவா அண்ணி ஏன் உங்களை திட்டிட்டு போறாங்க? திட்டிட்டு போகல, அறிவுரை சொல்லிட்டு போறா. அவ சொல்றதுலயும் உண்மைதானே. எது பிரியா கிடைக்குதோ அதுல நம்ம உஷாராத்தான் இருக்கணுங்கிறாங்க. ஓஹோ அப்படியா, சரி வாங்க இப்ப நம்ம வேலை போய் பார்க்கலாம். வாங்கின செப்பலையெல்லாம் வித்தாகணுமே.
வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸுங்க செப்பல் செப்பல்னு கூவிக்கிட்டே நிக்கிறாங்க. துளசி அதே ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. ஆபீஸ்க்குள்ள போனதுமே உட்காந்துட்டு பழச நினைச்சு பாக்குறாங்க. உலகமே அவதான், அவளுக்காகவாது நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரணும். சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஸ்ரீகாந்தோட போர்டு இருக்கு, அதை நேர் வச்சு போட்டு ஐ லவ் யூ துளசி அம்மான்னு குட்டி குழந்தை தியா சொன்னதை நினைச்சு பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டு வெளியில வராங்க. சிவராமன் ஃபைனான்சியர் கூப்பிட்டாங்கன்னு போயிருக்காங்க. என்ன சார் எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. சிவராமன் உங்க மேல நம்பிக்கை இல்லாம வர சொன்னேங்கிறாங்க. நான் பணத்தை வாங்கிட்டு பிளாங்க் செக்ல எல்லாம் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் சார். அப்புறம் எதுக்கு சார் வர சொன்னீங்கன்னு சிவராமன் கேக்குறாங்க. எல்லார்கிட்டயும் வாங்குறது தான். நீங்க கரெக்டா மாசம் தவறாத வட்டி கட்டுவீங்களா, அசலையும் திருப்பி கொடுப்பீங்களா, அப்படி தருவீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க ஃபைனான்சியர். ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா, இவர் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கல, அந்த பிரச்சனையில இவர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நான் இவர் எப்படி நம்புறது? நாளைக்கே நீங்க பர்னன்ட்டா ஜெயில போய் உட்காந்துக்கிட்டா நான் யார்கிட்ட போய் பணம் கேட்கறதுங்கிறாங்க. சார் நான் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போனது உண்மைதான், என் பேர்ல எந்த தப்புமே கிடையாது சார். நான் நிரபராதின்னு சொல்லித்தான் சார் என்னை வெளியே அனுப்பியிருக்காங்க. கை நீட்டி பணம் வாங்கினதுனால இப்படி எல்லாமா பேசுவீங்க? அவர் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுனால பயத்துல இருக்கார் சார். அதே பயத்துல தான் நான் இருக்கேன். இந்தாங்க உங்க பத்திரம், எனக்கு உடனே பணம் வேணுங்கிறாங்க ஃபைனான்சியர். மறுபடியும் ஒரு பத்திரத்தை தூக்கி போடுறாங்க. இது என்ன பத்திரம்னு கேக்குறாங்க. நீங்க ஒரு சைட் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அந்த சைட்டை நீங்க எனக்கு எழுதி கொடுங்க. வட்டியும் அசலையும் கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப உங்க பேருக்கே நான் எழுதி கொடுத்துறேன். என்ன சார் அநியாயமா இருக்கு? முதல்ல இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே, இப்போ என்னடான்னா என்னென்னமோ சொல்றீங்களே சார். சார் மாசம் மாசம் வட்டியை கட்டி மொத்தமா அசலை கொடுப்பீங்கன்னு சுத்தமா உங்க பேர்ல எனக்கு நம்பிக்கை இல்லை சார். உங்களுக்கு என் பேர்ல நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே பணத்தை கொடுத்துட்டு நீங்க பத்திரத்தை வாங்கிட்டு போங்க. சார் என்ன சார் திடீர்னு இப்படி பணம் கேட்டா நான் எப்படி சார் கொடுக்க முடியுங்கிறாங்க. ஏன் கொடுக்க முடியாதுல்ல? பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து முறையா எனக்கு அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு என் பேருக்கு மாத்தி கொடுங்க. சார் நான் உங்ககிட்ட பணம் வாங்கி ஒரு மாசம் கூட முழுசா முடியல, ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களே சார்னு சொன்னதும் 2 அடியாளுங்க வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் சிவராமன் சரிங்க சார் நான் வீட்டுல போய் பேசிட்டு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறேன் சாருங்கிறாங்க. சரி நாளைக்கு நீங்க வரலீன்னா நானே உங்க வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டையும் சைன் வாங்க வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. சிவராமனும் அவங்க ஃப்ரெண்டும் வெளியில வந்ததுக்கு அப்புறமா என் புத்தி என்ன செருப்பால் அடிக்கணும்டா, இந்த ஆளுகிட்ட போய் உன்னை கூட்டிட்டு வந்தனே, டே இப்படி நடந்துக்குவான்னு நான் நினைச்சு பார்க்கலீங்க. கடன் வாங்கி ஒரு மாசம் தாண்டா ஆகுது, வட்டி கட்டாதுக்கு முன்னாடியே இப்படி பேசுவார்னு எனக்கு எப்படிடா தெரியும்? அதுல கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சு வாங்கின நிலம், லட்சுமிக்காக ஒரு வீடு கட்டணும்னு ஆசை. எனக்கு இப்ப நிலம் போறது கூட பிரச்சனை இல்லை, ஆனா இதை எப்படி நான் லட்சுமி கிட்ட சொல்லுவேன்னு தான் எனக்கு தெரியலடா. துளசி ஆபீஸ் எம்டி தான் அவங்க இந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க. துளசியோட அப்பாவை டார்ச்சர் கொடுக்க சொன்னதே அந்த எம்டி தான். ஆளுகிட்ட இருக்கிறதே அந்த நிலம் ஒண்ணு மட்டும் தான் போல இருக்கு, அதுக்கே பயந்து நடுங்குறானேங்கிறாங்க. இங்க பாரு நான் சொன்னதை மட்டும் செய், ஆனா இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு யார்கிட்டையும் காட்டி கொடுக்க கூடாதுங்கிறாங்க. ஐயோ சத்தியமா நான் காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு அந்த ஃபைனான்சியர். எம்டி இங்க ஆபீஸ்க்குள்ள வராங்க. துளசியை பார்த்ததும் ஓ வந்துட்டாளா, உள்ள வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஹலோ காய்ஸ் என்ன இந்த ஆபீஸ் எம்டி வந்திருக்கேன், யாரும் விஷ் பண்றது கிடையாதாங்கிறாங்க. எல்லாரும் என்ன உட்காந்துக்கிட்டு தான் விஷ் பண்ணுவீங்களாங்கிறாங்க. எல்லாரும் எழுந்திருச்சு குட் மார்னிங் சார்ங்கிறாங்க. வந்து என்ன 2 நாள் ஆபீஸ் பக்கமே வரல போல இருக்குங்கிறாங்க. சார் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியுமா, உங்க கேபின் அங்கதானே இருக்கு, ஏன் இங்க கொண்டிருக்கீங்க? ஒருவேளை உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தா நீங்க அங்கதானே கொண்டிருப்பீங்க, இங்க கொண்டிருக்கீங்க. கொண்டிருந்தீங்கன்னா தானே இஷ்டத்துக்கு போகலாம் வரலாம் லீவ் எடுக்கலாம். சரி நடக்காத விஷயத்தை ஏன் பேசணும்? ஆமா மெயில் செக் பண்ற பழக்கம் இருக்கா? மோனிகா ரிசைன் பண்ண சொல்லி ஒரு சைன் பண்ணி அனுப்பிச்சாலே அதை நீங்க பாக்கலையா? இந்தாங்க அந்த லெட்டர்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சார் இதுங்கிறாங்க. 3 மாசம் சம்பளம், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுதான் சம்பளம் போட்டு கொடுக்குறேன், இந்தாங்க வாங்கிக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. மரியாதையா வெளியில போறீங்களா இல்ல செக்யூரிட்டி கூப்பிட்டு மரியாதையா வெளியே அனுப்பி வைக்கட்டுமாங்கிறாங்க. நான் ஒரே ஒரு வாட்டி தியாவை பார்க்கலாமான்னு கேக்குறாங்க. துளசியா ஒண்ணு நீங்க பெத்த பொண்ணு கிடையாது, அது எங்க வீட்டு பொண்ணை பாத்துக்க எங்களுக்கு தெரியும், முதல்ல இங்க இருந்து வெளியே நான் இங்க வந்ததே தியாவை பாக்குறதுக்காக தான், ஒரே ஒரு வாட்டி நான் தியாவை பாத்துக்கிறேன் சார்னு அழுகுறாங்க. துளசி செக்யூரிட்டி இங்க வாங்கன்னு கூப்பிடும்போது துளசி புரிஞ்சுக்கிட்டு வெளியில வராங்க. துளசி அந்த பணத்தோட கவர் எடுக்காமயே போறாங்க. இதை எல்லாருமே அங்க பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நீங்க எல்லாரும் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருக்க போறீங்களா இல்ல உங்களுக்கும் இதே மாதிரி செக் கொடுத்து அனுப்பட்டுமான்னு கேக்குறாங்க. எல்லாரும் மறுபடியும் சட்டை பண்ணிக்காம அவங்க வேலையை பாக்குறாங்க. துளசி வீட்டுக்கு அழுதுகிட்டே வராங்க. என்னம்மா துளசி என்ன தியாவை பாத்தியான்னு கேக்குறாங்க. அவங்க துளசி அழன்னு அழுகுறாங்க. ஆளாளு கேள்வி கேட்கறாங்க. அக்கா என்னாச்சு ஏன் அழுகுறீங்கிறாங்க. ஏ துளசி ஏண்டி அழுகுற, நீ அழுதா என் மனசு பதறுதுங்கிறாங்க பாட்டி. எதுவா இருந்தாலும் சொல்லுன்னு கேக்குறாங்க. லட்சுமி அம்மா என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கம்மாங்கிறாங்க துளசி. அது எனக்கு பிரச்சனை இல்லம்மா, ஆனா ஒரே ஒரு வாட்டி தியாவை பார்க்கலான்னு ஆபீஸ் போனேன், தியா கூட பேசலான்னு இருந்தேன், எனக்கு இப்ப அந்த வாய்ப்பும் போச்சுமா, இனிமே நான் ஆபீஸ்க்கு போக முடியாது, தியாவை பார்க்கவும் முடியாது, என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கம்மான்னு அழுகுறாங்க துளசி. ஒரு தடவை சூடுபட்டா கையை எடுத்துக்கணும், மறுபடியும் அடம் பிடிச்சு அதை நெருப்புக்குள்ள தான் வெப்பேன்னு இருந்தா இப்படித்தான் நடக்கும். ஏன் துளசி உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே மாட்டேங்குதுன்னு கேக்குறாங்க அவங்க அண்ணா. அந்த குழந்தையால நம்ம குடும்பத்துக்குள்ள என்னெல்லாம் நடந்து, மறுபடியும் நீ குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு திட்டிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் அவங்க குழந்தை தானே, நீ என்னமோ 2 நாள் கொண்டு வந்து வச்சுக்கிட்டா அது உன் குழந்தை ஆயிடுமா அப்படின்னு பேசும்போது ஏ கேசுவா என்ன பேச்சு வந்து போய் நிக்கிறா, இந்த சமயத்துல போய் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்களேன்னு கேக்குறாங்க லட்சுமி அம்மா. சிவராமனும் வராங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, மாமா வந்துட்டாங்கன்னு தீபா சொல்றாங்க. சிவராமன் உள்ள வர. சிவராமனை பார்த்ததும் துளசி போய் நெஞ்சு மேல படுத்து அழுகுறாங்க. இனிமே நான் துளசியை பார்க்கவே முடியாதப்பான்னு அழுகுறாங்க. நேரமே சரியில்லம்மா, எல்லாம் கஷ்டத்து மேல கஷ்டத்தையே கொடுக்குறாரு ஆண்டவன், கையாலேயே எல்லா தப்பையும் செய்ய வச்சுட்டாங்க. பாட்டி கேக்குறாங்க ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறீன்னு கேக்குறாங்க. நான் தானே கல்யாணத்தை அவசரமா பேசி முடிச்சேன், இன்னைக்கு பார்த்தா என் மக வாழ்க்கை போச்சு, எல்லாமே போச்சு. எங்க என்னாச்சு
என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு லட்சுமி கேட்குறாங்க. ஆமா லட்சுமி, ஏமாந்துட்டேன். நான் ஏமாந்தது மட்டும் இல்லாம என்னை எல்லாரும் சேர்த்து ஏமாத்திட்டாங்க. என் பொண்ணு வாழ்க்கை போச்சு, லட்சுமிக்கு கொடுத்த வாக்கு போச்சு, எல்லாமே போச்சு லட்சுமி. இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே போச்சுங்கிறாங்க. எங்க எனத்தைங்க தொலைச்சிங்க? அதான் ஆச்சுன்னு எங்ககிட்ட சொல்லுங்கன்னு ஆள் மத்தியால் கேட்குறாங்க. வீட்டில் உங்க யாருக்கிட்டையுமே சொல்லாம துளசியோட கல்யாணத்துக்காக நம்ம வீடு கட்டலான்னு வச்சிருந்த பத்திரம் அடமான வச்சு ஃபைனான்சியர் கிட்ட வட்டிக்கு கடமா. அந்த ஃபைனான்சியர் நான் போலீஸ் ஸ்டேஷன் போனது தெரிஞ்சு வட்டியை முதலையும் இப்பவே கட்டுன்னு சொல்றான். அப்படி முடியலன்னா அந்த இடத்த என் பேருக்கு எழுதி கொடுங்கன்னு என்னை மிரட்டுறான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியலைங்கிறாங்க சிவராமன். குடும்பத்துக்குன்னு வாங்கி வச்சிருந்தது அந்த நிலம் ஒன்று மட்டும்தான். இப்போ அதையும் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறேன்னு அழுகுறாங்க சிவராமன். இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு எல்லாரும் மன்னிச்சிடுங்கன்னு அழுகுறாங்க. நம்ம எல்லாருமே போய் அந்த இடத்த அவன் பேர்ல எழுதி கொடுக்கணுமா? அப்படி இல்லைன்னா அவன் ஆளுகளை இங்கே கூட்டிகிட்டு வந்து கையெழுத்து வாங்குவேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றதுனே தெரியல. அது என் இடம் மட்டும் இல்லை, அது 35 வருஷ கனவு இப்போ என் கையை விட்டு போக போகுதுன்னு அழுகுறாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்க இப்படி கோந்து அழுத என்னப்பா? நீங்க அழுகாதீங்கன்னு சொல்லி அஞ்சலி ஆறுதல் சொல்றாங்க. ஏப்பா என்கிட்ட கூட சொல்லாம ஏப்பா இப்படி செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க ரவி. அவரே எல்லா செலவையும் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. நானும் மரியாதை அது இதுன்னு சொல்லி இப்ப கல்யாணமும் நடக்கல. நடக்காத கல்யாணத்துக்கு இப்ப தாலி எடுத்த மாதிரி இவ ஒரு பக்கம் உட்காந்து அழுகிறா. இப்ப நீங்க இருக்கிற ஒரு இடத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. வீட்டுல நான் ஒருத்தர் மூத்தவங்கிற பேர் தான், ஆனா அப்பாவுல இருந்து கடைக்குட்டி வரைக்கும் யாரும் என்ன மதிக்கிறது இல்ல. அப்ப இப்படிதானே நடக்கும்? எல்லாமே எனக்கு தெரியும்னு யார் சொல்லுவாங்களோ அவங்க தான் எல்லா பிரச்சனையிலையும் மாட்டுவாங்கன்னு நீங்க தான்ப்பா எனக்கு அட்வைஸா சொல்லுவீங்க. அது இப்ப உங்களுக்கே பிறந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பையன் மேல கோவத்தை காட்டுறாங்க. டே போடா, போய் நோட் எடுத்துட்டு போய் எழுது போ அப்படின்னு. நான் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. துளசி அக்காவுக்கு கல்யாணமே ஆகல, அதுக்குள்ளேயே நம்ம பேர்ல இவ்வளவு கடன் இருக்கு. இன்னும் அஞ்சல் வேற. நான் எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன்? என்னோட ஐடியா எல்லாமே நாசமா போச்சுட்டு போறாங்க. கேமா அன்னைக்கே நான் பணம் தரேன்னு சொன்னேன், நீங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அந்த பணத்தை வாங்கியிருந்தா இன்னைக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு கஷ்டம் வந்திருக்காதுங்கிறாங்க. சரி விடுங்க, ஒரு சைட் தானே போனா போகுது, நம்ம வேற வாங்கிக்கலாம். ஆனா நீங்க இப்படி இருக்காதீங்க மாமா, இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு போறாங்க தீபா. முருகன் சிவராமன் கிட்ட போய் சைக பாசியில அழுகாதுன்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. சிவராமா போனா போகட்டு விடு, நீ உனக்காகவே செலவு செஞ்ச, எல்லா பிள்ளைகளுக்காக தானே செஞ்ச, அவங்களுக்காக நீ நிறைய தியாகம் பண்ணிருக்க. நமக்குன்னு இருக்கிறது நமக்கே கிடைக்கும். ஓடி சேர்த்தாலும் அது நமக்குன்னு இல்லைன்னா அது நம்ம கையை விட்டு தாண்ட போகணும்னு இருக்கும் போல இருக்கு. 35 வருஷமா உழைச்ச உழைப்பாச்சு. தீபாவளி பொங்கலுக்குன்னு ஒரு புது துணி கூட எடுக்காம எல்லாம் கிழிஞ்சதை தைச்சு போட்டு பணத்தை அப்படி சேர்த்து நானே இப்படி ஆகி போச்சே, நான் என்ன பண்ணுவேன்னு பாட்டி ஒரு பக்கம் அழுகிறாங்க. வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க கவலைப்படாம இருங்க. நாம மனசு வச்சா ஒரு வீடு என்னங்க 10 வீடு வேணாலும் வாங்கலாம். நீங்க மனசு விட்டுறாதுங்க, உங்க தைரியம் தான் நம்ம குடும்பத்தை காப்பாத்து. இது இல்லாட்டி இன்னொரு இடம் பெருசா வாங்குவீங்க. நானும் வேலைக்கு போய் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் பாங்குறாங்க அஞ்சலி. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அழுகிறாங்க துளசி. பெண்ணுங்க நாளைக்கு சைட்டா உன் பேர்ல எழுதி கொடுக்கணும், அவ்வளவுதானே, எழுதி கொடுத்துட்டா போதும் விடுங்கிறாங்க. பொழுது விடிஞ்சதும் சிவராமன் ரெடியா இருக்காங்க, சோகமா இருக்காங்க. அங்க லட்சுமி வந்து கிளம்பலாமான்னு கேட்கறாங்க. சரிங்கிறாங்க. ஆமா டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போங்கன்னு சொல்றாங்க. இருக்கிற பிரச்சனையில பசியே இல்லாம கவலைப்பட்டு இருக்கோம். இத்தனை நாள எங்களால முடிஞ்சதை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இதே எங்களுக்குன்னு சின்னதா ஒரு சொத்து இருக்குதுன்னு நிம்மதியா இருந்தோம். இப்ப அதுவும் போச்சுங்கிறாங்க ரவி. நானும் தான் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன், ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறாங்க கேசவன். டே அந்த இடம் என்னோட சொந்த உழைப்புல வாங்கினது, போனா எல்லாம் போச்சுன்னு அர்த்தமான சிவராமன் கேட்கறாங்க. நாளைக்கே அதே மாதிரி இடம் வாங்குற அளவுக்கு கடவுள் எனக்கு சக்தியை கொடுத்திருக்காருடா. நாளைக்கே நான் ரிட்டையர்ட் ஆனா கூட இன்னொரு வேலைக்கு போயாவது இந்த மாதிரி இடத்த வாங்குவேன்னு சொல்றாங்க சிவராமன். கொஞ்சம் அப்செட்ல இருக்கா, அதுக்காக முடிஞ்சு போயிட்டேன்னு நினைச்சீங்களா? நான் உழைச்சு வாங்கின இடத்துக்காக நீங்க யாரும் கவலைப்படாதீங்கப்பா. துளசி வந்து காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கறாங்க. என்ன மன்னிச்சிடுங்கப்பான்னு. ஏ துளசி, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கற? தப்பு பண்ணனது நான், உங்க தப்பு எதுவுமே இல்லை, எல்லாமே என்னாலதான் அழுகுறாங்க. கிளம்பலாமான்னு லட்சுமி அம்மா கேட்கறாங்க. கிளம்பலான்னு சொல்லி சிவராமனும் லட்சுமியும் கிளம்பும்போது பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள ஓடி வராரு. சார் நீங்க எதுக்கு வீட்டுக்குள்ள வந்தீங்க? நானே வரேன்னு சொன்னேன் சார். இதுப்புன்னு வந்து நின்னா என்ன சார் அர்த்தம்னு கேட்கறாங்க சிவராமன். சார் உங்க இடத்தை எழுதி வாங்குறதுக்கு வரல, அதை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க. எந்த கையெழுத்தும் போட வேண்டாம், தயவு செய்து உங்க பத்திரத்தை நீங்க வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. என்னென்னமோ நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு என்னமோ இப்படி பேசுறீங்களே சார்னு சிவராமன் கேட்கறாங்க. நேத்து பேசுனதெல்லாம் விட்டுருங்க சார். எவ்வளவு பெரிய ஆள் உங்களை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்க இடத்த எழுதி வாங்க முடியுமா சார்? யார சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க சிவராமன். முதல்லயே நீங்க அவங்கள பத்தி சொல்லியிருந்தீங்கன்னா உங்க கையை கையெல்லாம் நினைச்சு கும்பிட்டுருப்பேன் சார். சார் தயவு செய்து ஒரே ஒரு ஃபோன் பண்ணி உங்க பத்திரத்தை நீங்க வாங்கிக்கிட்டு தான் அவர்கிட்ட சொல்லிருங்க சார்ங்கிறாங்க. சார் நீங்க யார்கிட்ட சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க சிவராமன். சார் உங்க போனை கொடுங்க, அவர்கிட்டயே நான் ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், நீங்க பேசுங்கிறாங்க அந்த ஃபைனான்சியர் ஃபோன் பண்ணி பாக்குறாங்க. நம்பர் பிஸின்னு வருதுங்க சார். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நீங்களே ஃபோன் பண்ணி அவங்க பத்திரத்தை கொடுத்துட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருங்க சார்ங்கிற. யாரும் என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் வரேன், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டம் பிடிக்கிறாரு. அப்பாடா, எப்படியோ அந்த பெரிய மனுஷனுக்கு பெரிய நன்றி. அந்த பையன் நம்ம வீட்டு பொண்ணு கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நல்லதாவே நடக்குதுப்பாங்கிறாங்க பாட்டி. சிவராமா அந்த பையனை பத்தி கொஞ்சம் விசாரிச்சு பாருடா, இப்படி கண்டுக்காம இருந்த எப்படிடா? அன்னாட உங்ககிட்ட ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன், நீ தான் கண்டுக்காம இருக்க. இதை பத்தி உன் பசங்களும் பேச மாட்டேங்கிறாங்க, நீயும் கண்டுக்க மாட்டேங்கிற, கொஞ்சம் விசாரிச்சு பாருப்பா அப்படிங்கிறாங்க பாட்டி. சிவராமனும் லட்சுமியும் சரி போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. மகேஷ் கொடுத்த விசிட்டிங் கார்டை வச்சுக்கிட்டே போயிருக்காங்க. எங்க இவ்வளவு பெரிய ஆபீஸ் அந்த சின்ன தம்பி தான், பெத்தவங்க சொந்தக்காரங்க யாருமே இல்லாம இவ்வளவு பெரிய கம்பெனி அந்த தம்பி நடத்துதாங்கிறாங்க லட்சுமி. ஆமா அப்படித்தான் நினைக்கிறேன், சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சிவராமனும் லட்சுமியும் உள்ள போறாங்க. சிவராமன் ஒரு விசிட்டிங் கார்டை காட்டுறாங்க. நீங்க தான் சிவராமனான்னு கேக்குறாங்க. ஆமாங்கிறாங்க. உட்காருங்க சார், நான் சாருக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்றாங்க. சிவராமனா அந்த பக்கம் சுத்தி பார்த்துட்டு ரொம்ப பெரிய இடமா
இருக்குதுல்லன்னு பேசிக்கிறாங்க. அங்க வந்து சில பேர் பேசிக்கிறாங்க, அந்த தம்பி சரியான நேரத்துல நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுச்சு, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மறுவாழ்வு கொடுத்துருக்காரு, வாழவே வழி இல்லாம தற்கொலை பண்ணி செத்துடலாம்னு இருந்தோம், தம்பி தான் கடவுள் மாதிரி வந்து நம்மளை காப்பாத்திருக்காரு, அவரும் அவர் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு பேசிட்டு இருக்கும்போது, சார் நீங்க சிவராமன் நீங்க தானா, வாங்க சார், சார் கூப்பிடுறாருன்னு கூட்டிட்டு போறாங்க. ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் இங்க கோருங்க, சார் வருவாரு, காபி ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களான்னா எதுவும் வேண்டாங்கிறாங்க. பைனான்சியர் சிவராமனுக்கு ஃபோன் பண்ணி, சார் பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு தான் நீங்க அந்த சார் கிட்ட சொல்லிருங்க சார், மறந்துடாதீங்கிறாங்க. சரிங்கிறாங்க சிவராமன். சார் இப்பவே அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க சொல்லிருங்க சார்ங்கிறாங்க. சரி நான் ஃபோன் பண்ணிக்கிறேங்கிறாங்க சிவராமன். என்னங்கன்னு கேக்குறாங்க லட்சுமி. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பைனான்சியர் பத்திரத்தை கொடுத்துட்டு தான் சொல்றாருங்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்கிறாங்க. சிவராமன் ஃபோன் பண்ணனதும் அங்க மகேஷ் தான் ஃபோன் அட்டன் பண்றாங்க. சார் பைனான்சியர் வீட்டுல கொண்டு வந்து பத்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு, நீங்க யார் என்னங்கிறதே எனக்கு தெரியாம எனக்கு உதவி இருக்கீங்க, நான் உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்லணுங்கிறாங்க. என்ன பார்க்கணுமா அப்படின்னு மகேஷ் சொல்லிக்கிட்டு வரும்போதே இங்க சிவராமன் நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா, அப்ப போலீஸ் ஸ்டேஷன்லயும் பெரியவன் சொன்னது நீங்க தான், தெரியக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன், சரி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிவராமன் லட்சுமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. மகேஷ் தாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி உள்ள வாங்க உட்காந்து பேசலாம்னு கூட்டிட்டு போறாங்க மகேஷ். சிவராமனும் லட்சுமியும் மகேஷ் கூட பின்னாடி பெருமையா போறாங்க. பின்னாடி என்ன ஆபத்து இருக்குங்கிறது தெரியாம போய்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.